தளராத உறுதியுடன் முன்னோக்கி செல்ல ஈஸ்டர் வழிகாட்டுகிறது. ஈஸ்டர் தின செய்தியில் பிரதமர் தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கின்றது. அது குறித்தும் பார்க்கலாம். ஒவ்வொரு சவாலுக்கு பின்னாலும் நம்பிக்கையின் விடியல் பிறக்கும் என்பதை வாழ்க்கையை மீண்டும் புதிதாக ஆரம்பிக்கவும் தளராத உறுதியுடன் முன்னோக்கி செல்லவும் ஈஸ்டர் செய்தி எமக்கு வழிகாட்டுகிறது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது ஈஸ்டர் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அந்த செய்தியில் மேலும் சில விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. கிறிஸ்தவ பெருமக்கள் மிகுந்த பக்தியுடன் அனுஷ்டிக்கும் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த நிகழ்வை நினைவு கூறுகின்ற இந்த உன்னதமான ஈஸ்டர் தினம் உங்கள் அனைவருக்கும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் இறை ஆசீர்வாதம் நிறைந்த இனிய ஈஸ்டர் திருநாளாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். மரணத்தின் பின்னர் உயிர்த்தெழுந்த இயேசு பெருமான் உலகுக்கு வழங்கிய செய்தியாளரில் இருளை வென்று ஒளியையும் அச்சத்தையும் வென்று நம்பிக்கையையும் வேதனையும் வென்று நித்திய மகிழ்ச்சியை வெற்றியை முடியும் என்பதாகவும் பிரதமர் தன்னுடைய வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது குறித்தும் நாங்கள் பார்த்தோம். அதே போல எதிர்க்கட்சி தலைவருடைய வாழ்த்து செய்தி, நீதி வழங்க தவறியது நாட்டின் மாபெரும் தோல்வி, உயிர்த்த ஞாயிறு தின செய்தியில் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதும் உண்மையை வெளிக்கொணர்வதும் தட்டிக்கழிக்க முடியாத கடமையாகும். 2019 ஆண்டு நடைபெற்ற கொடூர தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னமும் நீதி வழங்கப்படாமை ஒரு நாடாக நாம் அடைந்த பெரும் தோல்வி என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தன்னுடைய அந்த வாழ்த்துதில் குறிப்பிட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தினம் என்பது நம்பிக்கை மீண்டும் எழுச்சடைதல் மற்றும் ஒரு சமூகமாக புதிய தொடக்கம் குறித்து நமக்கு நினைவூட்டும் புனிதமான தருணமாகும். இந்த ஆசீர்வாத நிறைந்த நாளில் இலங்கை மக்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்க கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை மகிழ்ச்சியான ஒன்றாக கருதுகிறேன் என்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய ஈஸ்டர் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார்.